சில 100 வருடங்களுக்கு முன்னால் நாகப்பட்டினம் அருகில் உள்ள நுழைப்பாடி என்னும் கடலோர கிராமத்தில் பரதவர் குலத்தில் பிறந்தார் அதிபத்த நாயனார். மீன் பிடிப்பதுதான் அவரோட வாழ்க்கை. ஆனால் கடலை விட பெரியது அவரோட சிவபக்தி. எப்போதும் கடலுக்கு போனாலும் வலையில் சிக்கிற மீன்களில் சிறந்த மீனை தேர்ந்தெடுத்து இது என் இறைவனுக்கான அர்ப்பணம்னு சொல்லிட்டு மீண்டும் கடலிலேயே அந்த மீனை விட்டுருவாரு. இப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கை செழிப்பானதும் மகிழ்ச்சியானதும். ஆனால் ஒரு நாள் சிவபெருமான் அவருடைய பக்தியை சோதிக்க முடிவு செய்கிறாரு. அடுத்த நாள் முதல் மற்ற மீனவர்களின் வலைகள் நிரம்பினாலும் அதிபத்தரின் வலை மட்டும் காலியாகவே இருந்தது. சில நாட்களில் ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு மீனையும் சிவனுக்கே அர்ப்பணம்னு சொல்லி அதையும் கடலில் விட்டுருவார் அதிபத்த நாயனார். நாள்கள் கடந்து போனது. சேமிப்பு முடிந்தது. உணவு இல்லை. பசி துன்பம் அதிகமானது. ஆனால் பக்தி மட்டும் குறையவே இல்லை. ஒரு நாள் அவர் மீண்டும் வலையை வீசினார். இந்த முறை அவரது வலையில் சிக்கியது ஒரு சாதாரண மீன் இல்லை, வைரம் வைடூரியம் பதித்த ஜொலிக்கும் ஒரு தங்க மீன். அதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதோ உன் வாழ்க்கை மாறும், இனி உனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. அதிபத்தர் அந்த மீனை கையில் பிடித்தார். அது அவருடைய பசியின் தீர்வு, வறுமையின் முடிவு, புதிய வாழ்க்கையின் துவக்கம். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னையாலும் என் சிவனுக்கே இதுன்னு சொல்லிட்டு அந்த தங்க மீனையும் கடல்ல தூக்கி வீசினாரு. அந்த நொடியில் வானம் சிவந்தது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருக்காட்சி தந்தார்கள். உன் பக்திக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லி அவரை நாயன்மார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கு இருக்கும் சிறியதையும் நம்பிக்கையோடு கொடுத்தால் இறைவன் நமக்கு தருவது நாம் நினைப்பதை விட பெரியதாக இருக்கும். இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா ஓம் நம சிவாயான்னு கமெண்ட்ல எழுதுங்க.